வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 18ஆம் தேதி 11வது மாதம் 2024. இன்றைக்கி திங்கக்கிழமை விண்மின் கம்பெனி நடைபெறுது. கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி உங்களுக்கே தெரியும். 796வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை வந்த ரிசல்ட்டு 139 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம 109ன்னு பாக்ஸில் எடுத்திருக்கோம். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆயிருச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம். பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள். நம்ம பாக்ஸில் 107ஐயும் 109ஐயும் பாக்ஸுன்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். 2 நம்பர் தான் நம்ம எடுத்துகிட்டு கொடுத்துருந்தோம். வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 139 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. அதாவது நமக்கு 1, 2, 3, அதாவது டெஸ்ட்டு ஒரு 3 நம்பரில் தான் மிஸ் ஆயிருச்சு. 3க்கு பதிலாக நமக்கு 109னே ரிசல்ட்டு வந்திருந்தால் நமக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். பாக்ஸில் டெஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இன்றைக்கி மிஸ் ஆகியிருந்தாலும் அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ரா தான் வின் கம்பெனி ட்ரா. இந்த கம்பெனிக்கு நம்ம ஸ்ட்ராங்கான வின்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் நம்ம எடுத்திருக்கோம். வாங்க கெஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்கி 18ஆம் தேதி 11வது மாதம் 2024 திங்கக்கிழமை நடைபெறுது. வின் கம்பெனி கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையும் எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு நம்பரையுமே ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்குங்க. ஏ போர்டில் 9 இல்லாட்டி 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்றுக்கு பவரில் 6 வரும், இல்லாட்டி 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5ங்கிறது ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க. பி போர்டு 5ஆம் நம்பர் பெண்டிங்லேயும் நமக்கு அதிகமாக இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 5 விட்டால் 0 தான் வரணும். 5, 0 தான் பி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9ஐயும் 6ஐயும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். சி போர்டில் பார்த்திங்கன்னா 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9க்கு 0 தான் அதிகமாக வரும், உங்களுக்கே தெரியும். 0 வரணும். 0வை விட்டால் சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 0வையும் 7ஐயும் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 5ஆம் நம்பரையும் 0வையும் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 9ஐயும் 6ஐயும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக கொண்டு கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் நீங்கள் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக தாங்க கொடுக்குறேன். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் நமக்கு 0, 0, 7. 7ஐயும் 0வையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல் போர்டு நம்பராக. 7 வரணும், இல்லாட்டி 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு நம்ம இன்றைக்கி 2 நம்பர் கொடுக்குறோம். இந்த 2 நம்பருமே இன்றைக்கி நமக்கு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 0வும் 7ம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், 0வும் 7ம் இன்றைக்கி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 0வையும் 7ஐயும் ஸ்ட்ராங்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போது சிங்கிள் நம்பர் கேட்டிங்கன்னா 7 தான் வரும். சிங்கிள் நம்பர் ஒரே நம்பர் ஆல் போர்டு கொடுக்குறணும் அப்படின்னு பார்க்கையில் ஒரே நம்பர் நம்ம 7 தான் கொடுக்குறோம் ஸ்ட்ராங்காக. 0வும் நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 0வும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
நீங்கள் 0வையும் 7ஐயுமே ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். 0 7ங்கிறது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் ஆல் போர்டு நம்பரில் 7ஐயும் 0வையும் எடுத்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் 7 0 எந்த நம்பர் வந்தாலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதிகமான நம்பர்லாம் எடுத்துகிட்டு வரல. பாட்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக சில நம்பர்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இது கெஸ்ஸிங் நம்பர் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நான் பாட்ஸில் வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே தொடர்ந்து ரெகுலராக நீங்கள் வின்னிங் எடுக்கணும். தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே கிடைக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன் ஸ்ட்ராங்கான நம்பராக. அதாவது கண்டிப்பாக வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பருங்கிறத நம்ம ஒவ்வொரு நம்பரையும் நம்ம கொடுக்குறோம். 906 பாட்ஸு, 057 பாட்ஸு. பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு இந்த 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எல்லா நம்பர்களுமே பாட்ஸில் வைக்க விருப்பப்படுற நம்பர்கள் வந்து இந்த 2 நம்பரையுமே வைக்கலாம். 057 906 நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. எல்லா நம்பர்களுமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோங்கிறத நீங்களே பாருங்கள். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டிலேருந்து 2 நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 953ங்கிறது ஒரு கணக்கில் இருக்குது. 408 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 018ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 907ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களுமே 907, 018, 408, 953. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம வந்து கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் வந்து ஒரு 8 நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். 058ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி 416, 658, 658, 950 இந்த நம்பர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 950லாம் நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 658, 416, 058லாம் நல்ல ஒரு நம்பர் தான். எல்லா நம்பர்களுமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். உங்களுக்காண்டி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கெஸ்ஸிங்கிறது ஃபுல்லாக கொடுக்குறோம். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 139 பெருக்கல் 99ன்னு போடையில் என்ன நம்பர் கிடைக்கிது அப்படின்னு நீங்களே பாருங்கள். 761. நம்ம 7ஐயும் 6ஐயும்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறது நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இதை மேட்ச் பண்ணி ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸ் நான் வந்து கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் உங்களுக்கு வாண்டியே நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். நமக்கு வந்து 05 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 50ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 57, 57, 68, 68, 57, 05, 50, 97, 07 ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் இந்த நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். மொத்தமே வந்து நம்ம 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம்.
ஏபிபிசிஏசி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு இந்த 6 நம்பர்ஸுமே ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நான் அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸை மட்டும் நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுக்குறோம். இது கெஸ்ஸிங் மட்டுமே தான், கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை வைங்க. உங்களுடைய கணக்கில் இல்லை அப்படின்னா வேண்டவே வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி பாட்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம். எல்லா நம்பர்ஸுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுத்துருக்கோம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக உங்களுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 29, 53, 70, 57, 29, 06 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த 3 நம்பருமே நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் ரெகுலராக கேஎலுக்கும் டியருக்கும் ரெகுலர் கெஸ்ஸிங் நான் கொடுத்துருக்கேன். நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரெகுலராக நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி திங்கக்கிழமை நடைபெறக்கூடிய வின்மின் கம்பெனிக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் ஸ்ட்ராங்காகவே பார்த்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் இருக்குது ஸ்ட்ராங்காக. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.